ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கு வந்து தம்ப்லைன்லேயே தெரிஞ்சிருக்கும். எஸ், ரியாவுக்கு வந்து மொட்டை அடித்து காது குத்த வந்து போகிறோம். ஸோ அவங்களோட வந்து சொந்த ஊருக்கு தான் நம்ம வந்து போகிறோம். எல்லாருமே ஃபேமிலியோட எல்லாருமே போகிறோம். ஸோ நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினில் உட்காந்துட்ருக்கோம். ஸோ ஃபேமிலியோட எல்லாமே கிளம்பியாச்சு. அவங்களோட சொந்த ஊர் வந்து ராமேஸ்வரத்தில் இருக்க ராமநாடு சம்திங் அந்த ஊர். அந்த எக்ஸாக்டாக எனக்கு வந்து பேர் தெரியல, அந்த என்ன ஊருன்ட்டு. அவகிட்ட தான் கேட்டு வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா நமக்கு வந்து எல்லாமே கிளம்பியாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாருமே கிளம்பியாச்சு. ட்ரெயின் வந்து 5:45க்கு வந்து ட்ரெயின் ஷார்ப்பாக எடுத்துரும். ஆனால் இப்போ டைம் வந்து 5:40 ஆகிடுச்சு. இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளேயே வந்து அவங்க கேஷுவலாக எல்லாருமே வெளியே நின்றுட்டுருக்காங்க. எனக்கும் ட்ரெயினுக்கும் வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப எனக்கு பயம். ஏன்னா வந்து பஸ்ஸுனா கூட ஸ்டாப் நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்ல பஸ் நிப்பாட்டிடுவாங்க. ஒரு ஆட்டோ, வேனு, பைக் எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். பட் ட்ரெயின் மட்டும் நம்ம சொல்கிற பேச்சை கேட்கவே கேட்காது. அது பாட்டுட்டு வந்து அந்த டைமுக்குனா டைமுக்கு தான். எனிவே அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதே மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வந்து எல்லாமே வந்து ஸ்நாக்ஸ்லாம் வந்து எங்களோட மாமியார் வந்து ப்ரிப்பேர்டாக வந்து எப்போவுமே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா வந்து நிலனுக்கு வந்து வெளி ஐட்டம் நாங்கள் எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டோம், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ எப்போவுமே வந்து வீட்டில் இருந்து அவனுக்கு எல்லாமே ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி தாங்க எடுத்துகிட்டு வருவோம். ட்ரெயினும் வந்து ஆல்மோஸ்ட் கிளம்பிடுச்சு. நாங்கள் வந்து நல்லா பார்த்துட்டு நல்லா ஜாலியாக இருந்துச்சு. போகும்போது எப்போவுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா நம்ம சொந்த ஊருக்கு போனாலே கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஆனால் வந்து என்னோட தங்கச்சியோட ஹஸ்பண்டோட சொந்த ஊர். ஸோ வந்து அது கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக நல்லா இருந்துச்சு போகிறதுக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாமே பேக் பண்ணி நாங்கள் ஒரு செட்டில் நாங்கள் வந்து உட்காந்தாச்சு. வழக்கம் போல் நம்மளால ஒரு இடத்துக்கு மேலே கொஞ்சம் நேரத்துக்கு மேலே உட்கார முடியாது, அது தெரிஞ்ச கதை தான். நாங்கள் வந்து அதே மாதிரி கேங் ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த ஸ்டெப்ஸ் அந்த நின்றுட்டு கொஞ்சம் சீல் பண்ணிட்டு ஜாலியாக இருந்தோம். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் வந்து எங்களுக்கு இறங்குற வழியும் ஸ்டேஷனும் வந்துடுச்சு. காலையில் வந்து எத்தனை மணிக்கு விட்டாங்கன்னா 3 o'clock ஷார்ப்பாக 3 o'clock வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இறங்கியாச்சு. என்ன இடம்னா இது ராமநாதபுரம், ராமேஸ்வரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி. நாங்கள் அங்கேயே வந்து ஸ்டாப் ஆகிட்டோம். இங்கே வந்து ஒரு டீ ஷாப்பில் வந்து டீ குடிச்சிட்டு இருந்தோம். இந்த என்னடா ட்ரெஸ் இப்படி இருக்குது பட் கால் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த கொலுசு வந்து என்னோடய கல்யாணத்து அப்போ ஒரு 4 years பிஃபோர் முன்னாடி வாங்கினேன் இந்த ஒரு கொலுசு. இதோட ரேட் வந்து அப்போவே வந்து 16,000. அது அப்போ போட்டேன், அதோட இப்போ தான் போடுறேன். 4 வருஷம் கழித்து இப்போ தான் போடுறேன். இப்போயாவது போடணுமே அப்படின்னு சொல்லி போட்டேன். பட் போடுறதுக்கு எனக்கு சுத்தமாக வந்து இஷ்டமும் இல்லை, ஆசையும் இல்லை. அது வாங்கப்போ மட்டும்தான் ஆசை இருந்துச்சு. பட் இப்போ வந்து போடணுமே சொல்லி போட்டேன். இந்த கடையில் தான் வந்து நாங்கள் டீ குடித்தோம். இந்த கடையில் டீயோட ரேட்டு வந்து 10 rupees, பட் பாலோட ரேட் வந்து 15 rupees. இது என்ன கணக்குன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. சென்னையிலையும் இப்படி தானான்னு எனக்கு ஒன்றும் தெரியல, கிளியராக தெரியல. இவங்க மட்டும் ஏன் இப்படி விற்கிறாங்க அப்படின்ட்டு. ஷீத்தலோட என் தங்கச்சியை விட ரிலேட்டிவ் வீட்டில் தான் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கே ஸ்டே பண்ண அங்கே மார்னிங் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு பார்க்கவே மயிலெலாம் இருந்தது. மயிலில் வந்து இப்போ தான் வந்து செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், பட் ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தேன். இப்போ வந்து கொஞ்சம் கிட்டையாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லாக மார்னிங் எந்த டிராஃபிக், எந்த சவுண்டு, பைக் சவுண்ட் எதுவுமே இல்லாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக எழுந்து நாங்கள் வந்து மார்னிங் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அங்கே அந்த கிராமத்தில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த கிராமம். இங்கே தாமரைப்பூலாம் வந்து அது குளத்தில் வந்து தாமரைப்பூலாம் இருந்தது. அதையும் பார்க்க எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு சென்னையில் சடனாக எந்த தாமரைப்பூ அந்த மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு சடனாக எங்கேயும் கிடச்ச மாதிரி எனக்கு தெரியல. இங்கே ரொம்ப ஈஸியாக ரொம்ப கை கெட்டின தூரத்தில் அந்த மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க வீட்டில் அதேமாதிரி நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நிறைய வாழை மரம், கொய்யாக்காய் மரம், முருங்கைக்காய் மரம், அதெல்லாம் வந்து முருங்கைக்காய் செடியா சம்திங் தெரியல அது. அதுக்கப்புறமா கருவேப்பிலை மரம்லாம் வந்து நாங்கள் நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு விசிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. மார்னிங்கே வந்து இங்கே ரொம்ப
பளிச்சுன்னு இருந்துச்சு. மார்னிங்கு ஒரு ஆஃப்டர்நூன் மாதிரி இருந்துச்சு மார்னிங்கு. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ஜாலியாக இருந்தோம். அதுக்கப்புறமா அந்த மயில் வந்து அங்கே மேலேருந்து அது மயில் வந்து கீழே வந்துருச்சு. கீழே எங்கள் கூட்டத்தெல்லாம் பார்த்து ரொம்ப பயப்படுது போல இருக்குது. அது ரொம்ப சேஃப்டியான இடத்துல தான் வந்து இருந்தது. ரொம்ப எங்கள் கிட்ட வரவே இல்லை. நாங்களும் ரொம்ப நேரம் பார்த்து ட்ரை பண்ணோம், வரோன்னா அது வரவே இல்லை. இந்த ஆற்றுல தான் வந்து அந்த தாமரைப்பூ இருந்துச்சு. நாங்கள் இங்கே தான் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறமா நாங்கள் ப்ரஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு ஆற்றுல அந்தமாதிரி போய் ப்ரஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சிஸ்டரும் வந்து வந்துட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்கே ப்ரஷ் பண்ணுறதுக்கு. நல்லா தண்ணி வந்து செட் ஆகலை, பட் ஆனால் நல்லா இருந்துச்சு பார்க்க. எனிவே ஓரளவுக்கு கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. ஸ்டே பண்ண ஒரு வீடு வந்து இந்த வீடு தான். ஷீத்தலை சொந்தக்காரவங்க அவங்க வீடு தான் இது. நாங்கள் இங்கே தான் வந்து எல்லாருமே ஸ்டே பண்ணோம், வந்தவங்க எல்லாமே. இங்கே அதே மாதிரி மரத்துலேயே வந்து இளநீர்லாம் இருந்தது. நாங்களே வந்து அதை பிரித்து நாங்கள் வந்து வெட்டி நாங்களே வந்து இளநீர் குடித்தோம். அது கொஞ்சம் தனி ஃபீலாக இருந்துச்சு. என்னதான் நம்ம வந்து சென்னையில் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்குறத விட நம்மளோட இடத்துல நம்ம மரத்தில் காய்ச்சது அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்பெஷல் இல்லையா? அந்தமாரி இருந்துச்சு. எங்களுக்கு குடிக்கிறதுக்கு நல்லா இருந்தது. அதெல்லாம் வந்து பார்த்துட்டு நாங்கள் குடிச்சிட்டு இருந்தோம். ரியா வந்து அந்த குட்டி சேரை வச்சுட்டு அவ்வளோ க்யூட்டாக விளையாடிட்டு இருந்தா. அவள் எப்பா என்னை விடுங்கப்பா, நான் யார் பேச்சுக்கும் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி விளையாடிட்டு இருந்தா. நாங்கள் எல்லாமே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக கிளம்பிட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம், கொஞ்சம் வெளியும் போகலாமே, இங்கேயே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியெல்லாம் போய் சுற்றி பார்க்கறதுக்காக போனோம். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ அம்மா வந்து தட்டு வைக்கணும் இல்லையா, அதுக்கெலாம் ஃப்ரூட்ஸ் வாங்கணும். அதெல்லாம் வந்து கொஞ்சம், ஏன்னா இங்கே வந்து கிராமம்னால உள்ளே தான் வந்து இருக்குது. நம்ம உள்ளே ஆட்டோ பிடிச்சி அதுக்கப்புறமா தான் மெயின் ரோடே போகணும். மெயின் ரோட் போய் தான் நம்மளுக்கு எல்லா கடையும் வந்து இருக்கும் போல். ரியாவோட மண்டையை நான் இப்போ தான் வந்து பார்க்குறேன். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களோட ஹேரில் ஒரு செம்பருத்தி பூலாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு, குட்டி பாப்பா. ஏன்னா வந்து அவள் தான் இதுக்கு ஒரு மொட்டை அடிச்சு போய் அவளுக்கு எத்தனை மாதம் ஆகுமோ முடி வளர்கிறதுக்கு. அதுக்குள்ளேயே வந்து நாங்கள் பூலாம் வச்சு அழகாக பார்த்துட்டு இருந்தோம் பாப்பாவை. ஃப்ரூட்ஸ்லாம் வாங்க வேலை இருந்ததுனால நாங்கள் கொஞ்சம் மெயின் ரோட் வழியாக ஊர்லேருந்து கொஞ்சம் தூரமாக இருந்தது. அது கொஞ்சம் ஆட்டோ தான் வர மாதிரி இருக்கும். நாங்கள் வந்திருந்தோம். ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவினிங்கும் ஆகிடுச்சு. நாங்கள் எல்லாமே வந்து திரும்ப வந்து லக்கேஜுக்குள்ளேயே இன்னொரு லக்கேஜ் வச்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா நைட்டு வந்து ஸ்டே பண்ணணும். அடுத்த நாள் மார்னிங் தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த வேன் தான் வந்து வாடகைக்கு எடுத்துருந்தோம். இந்த வேனில் வந்து எல்லோரும் ஃபேமிலியோடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
நாங்கள் வைப் பண்ணிவிட்டு போனதை தான் பார்த்துருப்பீங்க. ஆகாஷ் வந்து இந்த மாதிரி வந்து நான் எந்த வீடியோவும் நான் வந்து போட்டிருக்க மாட்டேன். அவன் நல்லா வந்து ஜாலியாக இருக்க கேரக்டர் தான், நல்லா வைப் பண்ணிகிட்டே வந்து போகிற கேரக்டர் தான். நான் எதுவும் வந்து மோஸ்ட்லி வீடியோ எடுத்திருக்க மாட்டேன். இதில் பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவன் என்னென்ன பண்ணுறான் அப்படின்ட்டு. நாங்கள் அதேமாரி கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறமே வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டோம், டீ குடிச்சிட்டு போகலாமே அப்படின்ட்டு. இந்த கெடா வந்து அவங்களுக்கு அதுமாரி ஷீத்தலுக்கு வந்து பாப்பாக்காக வேண்டியிருக்காங்க போல். கெடா வெட்டி தான் வந்து மொட்டை அடித்து காது குத்தணும். அவங்களுக்கு வந்து அதேமாதிரி 2 கெடா வெட்டணுமா. ஏன்னா எல்லாருமே மோஸ்ட்லி ஒன்று தான் வெட்டுறது நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். இவங்க எல்லாமே ஃபஸ்ட்டு பையன் வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு பையன், அதுக்கப்புறமா ஷீத்தலோட பொண்ணும் வந்து ஃபஸ்ட்டுனால தலைச்சம் பசங்கனால 2 கெடா வெட்டணுமா அவங்க ஃபேமிலியோட ரூல்ஸ் படி. அது எனக்கு சரியாக தெரியல அது என்னன்ட்டு. இந்த கோயில் தான், இந்த கோயில் வந்து அந்த ஐயனார் கோயில். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த சாமி எப்போவுமே அப்படி தான், ஒரு கிராமத்தில் வந்து காட்டுக்குள்ளே வந்து தான் அப்படி தான் இந்த கோயில் இருக்கும். பின்னாடி அதே மாதிரி கச்சேரிக்காக வந்து நிறையா இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதெல்லாமே வந்து கிராமத்தில் வந்து நம்ம டிவியில் தானே பார்த்துருக்கோம், இதை நேர்லேயே பார்க்குறேனே அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. இதை பார்க்கறதுக்கு இவ்வளோ மக்கள் எல்லாமே உட்காந்து அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு சீரியஸாக கிளியராகவே புரியவும் இல்லை. ஆனால் இவங்க எல்லாருக்கும் எப்படி புரியும், அந்த ஸ்லாங்லாம் அவங்களுக்கு தான் புரியும் போல இருக்குது. எனக்கு சுத்தமாக புரியல. இதெல்லாமே பார்த்துட்டு மார்னிங்கும் ஆகிடுச்சு. மார்னிங் வந்து நாங்கள் எல்லாமே வந்து கிளம்பிட்டோம். ஃபெஸ்டிவலுக்காக நாங்கள் வந்து நல்லா சாரீலாம் கட்டி ஒரு இதுவாக கிளம்பிட்டோம். ஆனால் வந்து ஒன்றும் தூங்க மூஞ்சி ஹஸ்பண்ட் வந்து அப்படியே தான் இருக்காங்க. அவங்க மட்டும் கிளம்பல, மீதி எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் கிளம்பிட்டுருக்கோம். ரியா வந்து முக்கியமான ஃபங்க்ஷன் மேலேயுமே வந்து தூங்கிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவளெல்லாம் எழுப்பாட்டி குளிச்சுட்டு அதுக்கப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு மொட்டடிக்க வந்து வந்தாச்சு. அவள் ரொம்ப சமத்து போல், ரொம்ப அழுவவே இல்லை, ரொம்ப அமைதியாக இருந்தால், அழுவவே இல்லை சுத்தமாக. லைட்டாக வந்து ஒரு மாதிரி அழுவ ஆரம்பித்தா, ஆனாலுமே அதுக்கப்புறமா அவள் எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு அவள் அழுவவே இல்லை, நல்லாவே காமிச்சிட்டு இருந்தா, மொட்டை வைக்கிறதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தா. நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அவங்களோட அப்பாவை வந்து மொட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே கோயிலுக்குள்ளே வந்து அதே மாதிரி கிளம்பியாச்சு. ஆளுக்கு ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் எல்லாமே வந்து ஃப்ரூட்ஸு ப்ளஸ் வந்து என்ன அம்மா வந்து இந்தமாரி ட்ரெஸ்ஸு ப்ளஸ் வந்து ஜுவல்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அது எல்லாமே நாங்கள் ஆளுக்கு ஒரு பிளேட் எடுத்துகிட்டு கோயிலுக்குள்ளே வந்து கிளம்பிட்டோம். இந்த கோயில் வந்து ரொம்ப பெருசு. அந்த சிலை வந்து அவ்வளோ ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அது வந்து சொல்கிறாங்க இந்த சிலை வந்து கொஞ்சம் கொஞ்சம் வளரும் அப்படின்றாங்க. ஆனால் அது என்னால் நம்ப முடியல. எல்லாமே ஒரு மித்து தானே, நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கடவுள்கிட்ட வாங்கிக்கணும். இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க, எதுவுமே அதை கேட்கக்கூடாது. கெடா வந்து வெட்டிட்ட பேர் தான் காது குத்தணும் போல். அந்த கெடா வெட்டுறதுக்காக எல்லாருமே வந்து போயிருந்தாங்க. நாங்கள்லாம் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு ரொம்ப பயம் அது. ஆக்சுவலி அது எப்படி சொல்கிறது தெரியாது, ரொம்ப பயமாக இருக்கும் அது வெட்டுறது. பார்க்கவும் சரி, அதை பார்க்கவே மாட்டேன் எப்போவுமே. அதுக்கப்புறமா வந்துட்டு இதெல்லாமே தான் அம்மா வந்து ரியாக்காக கொடுக்கறது வச்சது. காது குத்துற ப்ராசஸ் வந்து நடந்துட்டுருக்கு. அந்த பூசாரி அவர் காது குத்துற பேர் என்னன்னு ஆசாரி, ஓகே ஆசாரி வந்து எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே எல்லாருக்குமே வந்து ரியா எப்படி அழுவா, எப்படி காமிப்பா, ஏன்னா மொட்டை அடிக்கும்போது அவள் வந்து அழகாக காமிச்சிட்டு இருந்தால் அழுவவே இல்லை. அழுவாளான்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். ஆனால் அதே மாதிரி அவள் கண்டிப்பாக அழுதா. அவங்களுக்கு இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.